இந்த ஸ்டில்லை பார்க்கும்போது பயங்கரமான ஒரு இம்ப்ரெசிவான ஒரு ஸ்டில்லாக இருந்துச்சு. ஸோ தம்ப்நெயில வேற லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. தேவாரா பார்ட் 1. தேவரா படத்தில் பார்ட் 1 2 பார்ட்டாக எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதில் படத்தில் பார்ட் 1 அஃபீஷியல் ட்ரெய்லருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு என்டிஆர் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப அவரோட தீவிர ரசிகனாக மாறினது வந்து RRR படத்துலேருந்து தான். ஏன்னா அதில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து நம்ம மிரண்டுட்டேன். செம்ம சூப்பராக அவர்னா ஒரு ஆக்டராக இருந்தார். ஸோ அவரோட ப்ரீவியஸ் காலத்துலாம் அந்த டைத்துலாம் பார்க்கும்போது ரொம்ப கொஞ்ச நாள் குண்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே டெடிகேஷன் பண்ணி பயங்கர ஃபிட்டாக வந்து சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோவில் இவரும் வந்து முக்கியமான ஒரு ஹீரோவில் இவர் தான். இவருக்கு அப்புறம் தான் மற்ற நிறைய 2-3 பேர் பிடிக்கும். எனக்கு அல்லு அர்ஜுன் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவரை பிடிக்கும். அதே படத்துலேருந்து எனக்கு ராம் சரணே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம பெர்ஃபார்மர் இல்லையா? ஓகே இப்போ அதை பற்றி பேச விரும்பல. ஸோ நம்ம இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லருக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ணிடலாம். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் கொரட்டல சிவா அவர்கள் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நம்ம அனிருத் அவர் தான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நிறையா லாங்குவேஜ் போயிட்டு இருக்காரு. ஸோ இந்த பக்கம் தெலுங்குலையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சரி பார்த்துருமா ட்ரெய்லர் எப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா அந்த ஸ்டில்லை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதனால் நம்ம பேசிகிட்டே இருந்துட்டு இதை பார்க்க முடியும். அது தமிழில் வந்திருக்கு. தெலுங்கில் வந்தால் கூட கொஞ்சம் யோசிப்போம், என்னடா பேசுகிறாங்க புரியாமல் இருக்கும். ஸோ தமிழில் வந்திருக்கனால இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு வேறு அதை பற்றி நம்ம நிறைய பேசுவோமா? வாருங்கள். டன் 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 டன். விளம்பரம். Most services businesses fail because the only person who can deliver the service. ஃபர்ஸ்ட்லேருந்து வரும். வா கட்டால் யாரு யாருன்னு என்ன கேட்டா அவங்களுக்கு ஜாதி தெரியாது, மதம் தெரியாது, பயம் என்னன்னே தெரியாது. யாரு? தைரியத்தை தவிர எதுவும் அறியாத கண்ணு. சாயிஃப் அலிகான். முதல் முறையா பயம் மேகங்கள் சூழ்ந்துச்சு. இதெல்லாம் செஞ்சது யாரு? ரொம்ப பெரிய கதை சாமி. ரத்தத்தால கடல் போன கதை எங்க தேவர கதை. மனுஷனுக்கு வாழ்ற அளவுக்கு தைரியம் இருந்தா போதும், கோல்ற அளவுக்கு தேவையில்லை. இல்ல முடியாத இதுக்கு மேலையும் அதே தைரியத்தோட இருந்தா அந்த தைரியத்தோட திருப்பாயமா மாறுவேன். நீ இருக்கிற வரைக்கும் இந்த மலை மேல நீ சொல்றதுதான் வாக்கு. தேவராவை கொல்லணும்னா சரியான சமயம் மட்டும் இல்ல, சரியான ஆயுதமும் கிடைக்கணும். எப்ப பாரு சின்ன பிள்ளையாட்டும் பயந்துகிட்டு அவன் எப்படி கட்டுக்க? போட்டியில கலந்துக்க போறியா என்ன? என்ன பேசுற நீ? கொண்டு போடுவாங்க என்ன? அவனுக்கு அவங்க அப்பா உருவம் வந்திருக்கே தவிர அவர் வீரம் வரல. வேலைக்காக போயிருந்தா வேலை முடிஞ்ச உடனே திரும்பி வந்திருப்பான். முரட்டு குடிவானத்துல போயிருக்க அவனோட பையன். தேவரா கடலுக்கு போய் 2 வருஷம் முடிச்சு போச்சு. கண்ணை மூடினாலும் திறந்தாலும் கடலை கடையில பார்த்துதான் கண்ணு முன்னால நிக்குது. பயத்தை மறந்து எப்பவாவது தப்பான வேலைக்காக கடல்ல இறங்கலாம். இன்னிலிருந்து உங்க கண்ணுக்கு தெரியாத பயமா மாற போறேன். மிரட்டிருக்காரு கொரட்டல சிவா, மறுபடியும் பயங்கரமாக மிரட்டிருக்கிறாரு. ஸோ ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் அவங்களுக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஃபேன் பேசிஸ் தகுந்தாப்புல பயங்கர மாஸாக இருக்குது. ஸோ அது நமக்கு ஓகே. எனக்கு அப்பையிலேருந்து வந்து ரொம்ப மாஸாக போகும்போது இன்னால நம்புற மாதிரியே கொஞ்சம் பண்ணுங்களா அப்படின்னு தான் தோணும். பட் இருந்தாலும் மாதம் எதிர்பார்த்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்த்துட்டு போகிறவங்களுக்கு அவங்கள இந்த மாதிரி எதிர்பார்த்து போகிறவங்களே இது கண்டிப்பாக ஒரு நல்ல தீனியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஆஸ் யூஷுவல் முன்னாடி சொன்ன மாதிரி எனக்கு என்டிஆரோட அந்த ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ ரொம்ப இதில் டபுள் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் இல்லை, அப்பாவும் பையனும். ஒரு பையன் வந்து கொலையாக இருக்கிறாரு. ஸோ அதனால தான் ஒரு டைலாக் வருது, அப்பாவோட உருவத்தை எடுத்துட்டாரு பட் ஆனால் அவரோட தைரியத்தை எடுக்கல அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து தேவரா அப்படிங்கிற ஒரு கடலுக்கு எதுக்காக போகிறாரு, ஒரு என்ன பண்ணுறாரு, இது அதுக்கப்புறம் சைஃப் அலிகானுக்கும் அவருக்கு என்ன பிரச்சனை வருது, ஒரு சில நண்பர்கள் மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு போது 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ஸோ படம் ஃபுல்லாக பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு தெரிய வரும் இல்லையா. ட்ரெய்லரை பொறுத்தவரைக்கும் நல்லா மேக்கிங் சூப்பராக இருக்குது. அது எடுத்த சினிமாட்டோகிராஃபி செம்மையாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் நம்ம சொல்லவே வேண்டாம், பேக்ரவுண்ட் மியூசிக்கு நம்ம அனிருத்தா இங்கே எப்படி பண்ணுவாரோ அதே மாதிரி அங்கே சூப்பராகவே பண்ணியிருக்கிறாரு. ஓகே காஸ், தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து நிறைய நண்பர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய இந்த ரியாக்ஷன் அந்த ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.